கர்நாடகாவில் இருக்கிற கிருஷ்ணராஜ சாகர் அணை எப்ப கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, அந்த அணையை கட்டினப்ப தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடகாவில் இருக்கிற இந்த KRS அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை எப்ப கட்டினாங்க? 1911 கட்டுமானம் ஆரம்பிச்சிருக்காங்க. முழுசா கட்டி முடிக்க 1932 இருக்கு. மொத்தமா 20 வருஷம் இந்த அணையை கட்டி இருக்காங்க. இந்த அணையை கட்டினப்போ தமிழ்நாட்டில் முதல்வரே கிடையாது. ஏன் அப்ப தமிழ்நாடுங்கிற பேர் கூட கிடையாது. அப்ப சென்னை மாகாணங்கிற பேர் தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்னர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த அணையை கட்டினதுக்கான காரணமே தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுங்கிற எண்ணமா. கர்நாடகாவும் தண்ணி தரக்கூடாதுன்னு தான் கட்டிச்சுன்னு இன்னும் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்துல கர்நாடகாவும் தமிழ்நாடும் கர்நாடகா தண்ணியை எப்படி பங்கு போட்டுக்கணும்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. இந்த அணையை கட்டினதுக்கான உண்மையான காரணம், கர்நாடகாவில் மழை பெய்யறப்ப அந்த மழைநீரை சேமிச்சு வச்சு கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கோசரம் முழுக்க தமிழ்நாட்டை பாதிக்கணும்னு இல்ல. ஆனா 1924 போட்ட ஒப்பந்தத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. 50 வருஷத்துக்கு அப்புறம் மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த 50 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1974 அப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் ஒப்பந்தப்படி கரெக்டா தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், 1974 அப்புறம் கர்நாடகாவில் ஏகப்பட்ட அணை கட்ட ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் அப்ப யார் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா TMK ADMKல இருந்தா முதல்வரா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களாலேயுமே அப்ப எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா பிரச்சனை முதல்வர் மேல இல்ல, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நதி நீரை பங்கு போட்டுக்கிறது அந்தந்த மாநிலத்தோட உரிமைன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தினாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு.